ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, சம்பாதிச்சு உங்களுக்குன்னு ஒரு பேங்க் பேலன்ஸ் சேவ் பண்ணுங்க. இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம், எல்லாம் செம்ம ஜாலியாக இருக்கிறாங்கடா. இப்போ எனக்கு கூட நிறைய வெளியே போகிறது, டைம் கிடைச்சா கூட எங்கேயாவது போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, கொஞ்சம் செலவு பண்ணுறதெல்லாம் பிடிக்கும். ஆனால் அதெல்லாம் இப்போ தான். என்ன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அப்படியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா அன்னைக்கு என்னோட ஒரே வேலை சம்பாதிக்கிறது தான் இருந்துச்சு. சம்பாதிக்கணும், சேவிங்ஸ் பண்ணணும். ஏன்னா செலவு பண்ணுற அளவுக்கு அப்போ அந்த அளவுக்கு வருமானமும் இருக்காது, பேங்க் பேலன்ஸும் கிடையாது, யாரும் சம்பாதிச்சும் கொடுக்கல. நம்ம இன்னைக்கு சம்பாதிச்சாதான் நம்மளோட தேவையே பூர்த்தி செஞ்சுக்க முடியும்னு இருக்கும்போது அன்னைக்கு இருந்த நிலைமையில இந்த அளவுக்கு நினைச்ச உடனே ஒரு ட்ரெஸ் வாங்கவோ, நினைச்ச உடனே ஒரு இடத்துக்கு போகவோ, ஏன் நினைச்சா ஒரு படத்துக்கு போகவோ கூட முடியாது. அதுக்கு ஒரு பிளான் பண்ணணும், ஃபேமிலியோட போகணும் அந்த மாதிரி. பட் இன்னைக்கு எனக்கு போகணும்னா போக முடியும். ஏன்னா நான் வேலை செஞ்சிருக்கேன், நான் சம்பாதிச்சிருக்கேன், எனக்கு ஏன் சொந்த பேர்லாம் பேங்க் அக்கௌண்ட்ல என்னோட சேவிங்ஸ் இருக்கு. எனக்கு இன்னைக்கு 10,000 ரூபாய் எடுத்து எனக்கு ஒரு செலவு பண்ணணும்னா யாரோட பர்மிஷன் தேவையில்லை. இதுக்கு பேர் நம்ம எப்படி சொல்றது, நான் தான் அப்படி இல்லை. ஸோ எல்லாமே ஃபேமிலிக்கு தான். பட் நமக்கு அது ஒரு இண்டிபெண்ட் ஒரு சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு பொண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற யாரு வேணாலும் இல்லாம போயிடலாம். உண்மையிலேயே நம்ம கூட இல்லாம போயிடலாம். நம்ம சூழ்நிலை என்ன வேணாலும் மாறிடலாம். நாளைக்கு நமக்கு யாரோட சப்போர்ட் இல்லாம கூட நம்ம நின்னுடலாம். ஆனா அன்னைக்கு யாருக்கு ஒரு கூட இருக்கிற ஒருத்தவங்க கூட இல்லைன்னா அது ரொம்ப பெரிய வலி. ஆனா காசும் இல்லைன்னா அது அதை விட பெரிய வலி.